ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை ஊற வச்சுக்கணும். அதுக்கு இந்த கப்பு, 1/4 கப்பு, இந்த கப்பில் நான் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் எடுக்க போகிறேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். 9 உருண்டை வரும். இந்த 1/4 கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதில் 2 பட்டை மிளகா அது போட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டை தட்டி வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதுக்கு மல்லிப்பொடி எல்லாம் தேவையில்லை. அப்புறம் அந்த உருண்டைக்கு அரைக்க 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பட்டை மிளகா போட்டு ஊற வச்சுருக்கோம். தக்காளிலாம் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு உருண்டை குழம்பு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது கடாயில் குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் உருண்டைக்கு அரைக்கலாம். கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ நம்ம கடுகு ஒரு சின்ன டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் நல்லா செவக்கணும். கடுகு தாளிச்சிட்டு நல்லா வெந்தயம் செவக்கணும். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு அதையும் போட்டுக்கிற வேண்டியதான். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அந்த ஒரு மணம் நல்லா கொடுக்கும். வெந்தயம் அந்த வெள்ளைப்பூடு மணம்லாம் நல்லா கொடுக்கும் குழம்புக்கு. இது நல்லா பொரிஞ்சு வரணும். வெள்ளைப்பூடு கருகுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் வாசம். நல்லா வெந்தயம் செவந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, நடுவில் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்தயம் செவக்கணும். செவந்தால் தான் வாசம் கொடுக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசம் கொடுக்கும் புளிக்குழம்புக்கு. இப்போ வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட போகிறோம். சின்ன வெங்காயம் நிறையா போட்டாலும் குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காக நிறையா கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும் வெங்காயத்தை. பாருங்கள், வெள்ளைப்பூடெல்லாம் எவ்வளோ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க.
வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பொறுமையாக வதக்கிடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் புளியோ தக்காளியோ போட்டிங்கன்னா வெங்காயம் அப்படியே நரிச்சு நரிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்குள்ளே வெங்காயத்துக்குள்ளே சால்ட்டு. இப்போது இதுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, நல்லா கோபுரமாக பிடிச்சி மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கோபுரமாக 2 டீஸ்பூன் கோபுரமாக அளக்கிற 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பொடிகள்லாம் போடுறப்போ அடுப்பை சிம்மில் வச்சு தான் போடணும், இல்லாட்டி மிளகா பொடியெல்லாம் கருகிரும். இப்போது புளியை வந்து நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி அந்த இதில் குழம்புல ஊற்ற வேண்டியதுதான். வதக்கினதில் ஊற்றிடுங்க. தக்காளிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக வரும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உருண்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற பருப்பு அளவுக்கு இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு போதும். நீங்கள் கூட போட்டிங்கன்னா இதிலேருந்து கூட கூட நீங்கள் எல்லா ஜாமானையும் கூட போட்டுக்க வேண்டியதுதான். இதுவே கரெக்டானது. நான் சொன்ன அந்த 1/4 டம்ளர் 1/4 கப்பு பருப்புக்கு. இப்போ உப்பு, அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இப்போது மூடியாச்சு. இப்போ பருப்புக்கு நம்ம உருண்டைக்கு அரைக்க போகிறோம். 1 துண்டு இஞ்சி, 3 பூண்டு கூட சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சோம்பு 1 டீஸ்பூன் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் அந்த பருப்புக்கு உருண்டைக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட போகிறோம். அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். பாருங்கள் பரப்பரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பையும் பரப்பரன்னு அரைக்கக்கூடாது. பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும். தண்ணி சேர்க்கவே கூடாது. நான் ஒரு பொட்டு கூட நான் தண்ணி சேர்க்கலை. அப்படியே ஊற வச்சதை எடுத்து அப்படியே அதில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ உருண்டை பிடிக்கணும். உருண்டை வந்து டைட்டாக பிடிக்கக்கூடாது. இப்படி உருட்டுனாலே அது அழகாக உருண்டுக்கும்.
டைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த குழம்பு போய் உள்ளே சாராது. ஸோ அப்படி உருட்டி உருட்டி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் உருட்டுற மாதிரி உருட்டுங்க. லைட்டாக அதை உருட்டி கொடுக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா குழம்பு உள்ளே சாராது. அப்படி இப்படி பூ போல் உருட்டணும். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஒரு 9 உருண்டை வரும். கொஞ்சம் பெருசாக உருட்டினீங்கன்னா ஒரு 5 உருண்டை தான் வரும். எங்கள் ஃபேமிலிக்கு இது போதும் அப்படின்ட்டு தான் நாங்கள் கம்மியாக இப்போ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 3 பேர் சாப்பிட்லாம் அந்த 9 உருண்டை குழம்ப. நல்லா உருட்டியாச்சு. உருட்டி நம்ம இப்போ அதை கொதிக்கிற 9 உருண்டை வருது. இப்போ அந்த நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் குழம்பு. இதில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போடுறோம். இப்போ அடுப்பை ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு தான் நம்ம போடணும். கொதிக்கிறப்போ தண்ணி நீங்கள் கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு, நீங்கள் குழம்பு நிறையா வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் உருண்டைகளை கொதிக்கிற குழம்புல உருண்டைகளை போடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்கிறோம். உருண்டையெல்லாம் போட்டு முடிச்சுருவேன். சிம்மில் வைக்கிறோம். இது மொத்தம் ஒரு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும் குழம்பு. இப்போ கருவேப்பிலை போடுறோம் வாசனைக்கு. இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம், ஒரு சிட்டிகை வெல்லம், அதுவும் நம்ம போட போகிறோம். இப்போ இது கரண்டி விட்டு இப்படி கலக்கக்கூடாது. நம்ம அப்படி ஒரு துணியை பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டணும். ஆட்டினோன்னா அந்த உருண்டையெல்லாம் அழகாக மேலே எந்திரிச்சிடும். கீழே சட்டியில் ஒட்டாமல் மேலே வந்துடும். அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு இப்படி ஒரு லேசாக அப்படி ஆட்ட வேண்டியது. இல்லாட்டி உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னா அது அழகாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பக்கத்தில் சூட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்க்குறேன், காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு குழம்பு ரெடி.